வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் நான். ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக வீடியோஸ். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே வந்து குட் நைட்டை மிகப்பெரிய ஹிட் ஆக்குனதுக்கு. ஏன்னா ஒரு ஜென்யூனான இன்டென்ஷனோட ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து நீங்கள் அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணி அந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்து அந்த கலெக்ஷனோட வெற்றியும் சரி, அந்த படத்தை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண விதம் தான் இன்றைக்கி இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து யுவராஜ் அவர்கள் மாதிரி ஒரு ப்ரொடியூசரும், விநாயக் அவர்கள் மாதிரி ஒரு டைரக்டரும், அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் அண்ட் மணிகண்டன் ஐயாவும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நிறைய பொக்கிஷங்களை கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி லவர் நடக்கிறதுக்கான காரணமும் அந்த படத்தோட வெற்றி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு வெற்றி படத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல படங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதை கரெக்டாக ரிசீவும் பண்ணணும்னு நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவராஜ் அவர்கள், இந்த படத்தோட ப்ரொடியூசர் யுவராஜ் அண்ட் மகேஷ் அவர்கள், என்னென்னா நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என்ன மாதிரி படம் பண்ணணும் ஐயா அவங்களுக்கு அப்படின்னா. ஒன்றும் இல்லையா, படம் வந்து ஜெனினாக எனக்கு பிடிச்ச படமாக இருக்கணும், எனக்கு ஃபீல் ஆகணும் இந்த படம் வந்து கண்டிப்பாக நான் இந்த கதையை ஏன் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஜெனினான ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். அப்புறம் இந்த படம் வந்து டாப் 5 ஃபிலிம் ஆஃப் த இயரில் ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக லவர் படமாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் அவங்க வந்து நல்ல ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, வியாஸ் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அண்டு வியாஸ் கேட்ட எதையும் மறுத்தது கிடையாது. அவர் என்னென்னலாம் கேட்டுக்காரோ எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஹி ஹாஸ் அ ஒண்டர்ஃபுல் டீம். இவரும் சரி, மகேஷும் சரி, அண்ட் விஜய் அவர்கள் இருக்காங்க, அண்டு ஹரீஷ், பாலா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆஸ் அ டீமாக இவங்க ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் காட்டுற இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அண்டு வியாஸ் அஃப்கோர்ஸ். ஸோ வியாஸ் வந்து நான் முதல்ல வியாஸை வந்து பார்த்தது சைனா விசிலின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலயமா பார்த்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து என்னை வந்து ரொம்ப வியப்பு வச்சது. யார் இப்படி ஒரு கதையை பண்ண முடியும், இவ்வளோ யதார்த்தமாக 2 சின்ன பசங்களை வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு அந்த டைமில். அப்புறம் பார்த்துட்டு சரி ஓகே பேசுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவரும் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதோட சந்திக்கிறோம். லிவ்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, ரொமான்டிக் ஸ்கிரிப்ட், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அந்த சீரீஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அகெயின் ரொம்ப ஜென்யூனான ஒரு ரைட்டிங் இருந்து அதை வந்து எந்த இடத்துல ரிலீஸ் ஆனாலும், அது யூடியூப்பில் ரிலீஸ் ஆனாலும் சரி, எங்கே ரிலீஸ் ஆனாலும் சரி, ஆடியன்ஸ் வந்து எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி தான் வந்து லிவன். அந்த லிவன் முடித்ததுக்கப்புறம் வந்து வியாசை வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து கூப்பிட்டு லிவின் மாதிரியே ஒரு படம் பண்ணுங்கள், லிவின் மாதிரியே சீசன் 2 கூட பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. வியாஸ் வந்து எனக்கே தோணுச்சு, வியாஸ் பண்ணிடலாமே, படம் தானே எல்லாருக்கும் ஆசைப்படுறாங்க, பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ வந்து வியாஸ் சொன்னாப்புல, இல்லை தலைவா, இது வந்து நம்ம ஜென்யூனாக எழுதினதுக்கான வெற்றி, ஓகேங்களா, இந்த வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து உடனே பண்ணி ப்ரொடியூசர்ஸ் கிடச்சிட்டாங்கன்றதை பண்ணிட்டேன்னா அது வந்து நான் என் தொழில் பண்ணுற துரோகமாக இருக்கும். திரும்ப ஜென்யூனாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த படம் பண்ணுவேன். அதுதான். ஸோ இந்த படம் லவர் படம், சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் இந்த படத்தை கடந்து போயிட முடியாது. இந்த படம் பேசாத விஷயங்களே கிடையாது. லவ் பற்றி, அஃப்கோர்ஸ் லவ் பற்றி நிறைய இருக்குது. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் உங்கள் காதல் பற்றியும் உங்களை காதலிக்கிறவங்களை பற்றியும் நீங்கள் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். பல பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களை எல்லாமே வந்து ரொம்ப புரிதலோடு இந்த லைஃப்பை எப்படி அணுகிறதுன்ற படம் தான் இது. வெறும் லவ் மட்டும் இல்லாமல் உங்களோட என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸை பற்றியும், உங்களோட அம்மா அப்பா பற்றியும், உங்களோட பேரண்ட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கிற எஜுகேஷன் பற்றியும், அண்ட் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் பற்றியும், லைஃப்பில் நீங்கள் கோ த்ரூ பண்ணுற எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணுற படமாக தான் லவர் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வியாஸோட டைரக்ஷன் டீம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம். எனக்கு வியாஸோட காஸ்டிங் மேலே எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கோ அதே மாதிரி வந்து
வியாஸோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டைரக்ஷன் டீமை வந்து பார்க்கும்போது அதான் யோசிப்பேன், எப்படி எல்லாம் தேர்ந்தெடுத்த பொக்கிஷங்களாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா பொதுவாக ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே வந்து சும்மா லைக் இந்த சீனுக்காக நண்பர் இதுக்கு முன்னாடி குறும்படங்கள் டைமில் 2012-10 தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவனோட ஒர்க்கை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனது ரொம்ப அதிகம். அண்ட் ஸ்ரேயாஸ் ஆஸ் அ பர்சனாக நான் இன்ஸ்பயர் ஆனது ரொம்ப அதிகம். ஸ்ரேயாஸ் வந்து ஐ திங்க் ஒரு செல்ஃப் லேர்னிங் அவரே கற்றுக்கிட்டு அண்ட் அவரோட இன்ட்ரெஸ்ட்னால ஸ்ரேயாஸ் எப்போ போனாலும் ரூமில் வந்து படிச்சுட்டே இருப்பார். படிச்சுட்டே இருந்து என்ன அப்டேட் ஆகிருக்கு, என்ன வந்திருக்கு, என்ன புதுசாக எமர்ஜிங்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்து கற்றுக்கிட்டு இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு தோணுனது வந்து ஸ்ரேயாஸ் தான். இவர் உடனே வியாஸ் கேட்டாப்புல இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணுறாரு, நம்ம படம் பண்ண ஒத்துப்பாரா. எனக்கு வந்து ஷோராக தெரியும் ஸ்ரேயாஸ்க்கு இருக்கிற சென்சிபிலிட்டிஸ்க்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக ஸ்ரேயாஸ்க்கு பிடிக்கும். ஸ்ரேயாஸ் வந்து இதை ரசித்து ஷூட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். படம் வந்து விஷுவல்ஸாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப அடிக்கடி நான் சொல்லுவேன், இந்த மாதிரி அவங்க கண்ணு வழியாக நான் வந்து இந்த உலகத்தை பார்க்கணுன்ற மாதிரி ஆசை இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்த்த இடங்களே வந்து அவன் அவ்வளோ அழகாக ஃப்ரேம் வச்சு, இது நம்ம ஃபோனில் எடுத்தாலும் வரமாட்டேங்குது, ஒருவேளை அந்த கேமரா தான் என்ன அவனோட விஷன் தான். ஸோ ஸ்ரேயாஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கதைக்கு என்ன தேவையோ, ஒவ்வொரு கதைக்கும் என்னென்ன தேவையோ அதை பார்த்து ஷூட் பண்ணுற மாதிரி ஆகும். இந்த படத்தில் இட் இஸ் பெஸ்ட் ஜாப். அண்ட் ஆல்சோ அஃப்கோர்ஸ் எப்படி வியாஸ்க்கு வந்து அவரோட டீம் அமைஞ்சாங்களோ, அண்ட் கம்மிங் டு மை டீம், என்னோட ஆக்டர்ஸ் டீம், மணி ஐயா அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் மணி ஐயா அவர்கள். அது திரும்ப சொல்கிறேன், ஏன்னா வந்து குட் நைட் படம் இல்லைன்னா இது இவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிருக்குமான்றது வந்து யாரும் மறுக்க முடியாதுலாம் கிடையாது. ஏன்னா தொடர்ந்து நடித்த சின்ன ரோல்லேருந்து எனக்கு அவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நிறைய எழுதும் சுயசரிதம் படத்தில் வந்து அவர் நடிச்சிருந்தார். நான் தெரில, எனக்கு யாரோ ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணாங்க டெக்னீஷியன்ஸ் சொல்லி போயிட்டு நிறைய எழுதும் சுயசரிதம் அவரும் டெல்லி கணேஸ்வரும் நடிச்சிருந்தாங்க. பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸில் வர மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சீன் ஒன்று இருக்கும், ஒரு அழுதுகிட்டே சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுற சீன் ஒன்று. அந்த சீனில் பார்த்துட்டு யாருங்க இந்த ஆக்டர் சூப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் மணிகண்டன் தான் அப்படின்னாங்க. ஓ ஓகே ரைட்டு. படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னா மணிகண்டன் தான் அப்படின்னாங்க. ஓ டேரக்டர் தான் ஆக்டர் அவர் தான் சூப்பர் அப்படின்னாங்க. அப்படி தான் அவர் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஐ வாஸ் ரூட்டிங் ஃபார் யூ. ஒரு சில படங்களில் வந்து சின்ன ரோல்ஸ் கிடைக்கும்போது எனக்கு வந்து நிஜமாகவே வருத்தமாக இருக்கும். இவ்வளோ டேலண்டான ஆக்டரை வந்து நீங்கள் இந்த மாதிரி குட்டி ரோல் கொடுக்குறீங்களே, நான் இன்னும் அவரை முழுசாக பார்க்க ஆசைப்பட்றேன்ட்டு. அப்புறம் நான் வந்து விக்ரம் வேதால பார்க்குறேன், காதலும் கடந்து போகும்ல பார்க்குறேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து காலால் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம், தலைவர் கூட இருக்காரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிப்படியாக ஏறி ஒவ்வொரு படியும் உழைச்சி முன்னேறி ஒரு மனுஷன் மேலே வந்தால் இந்த ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்றதுக்கான உதாரணம். இது எல்லாத்தையும் தாண்டி உங்களை மாதிரி ஹீரோக்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏன் தேவை அப்படின்னா வந்து படங்கள் வந்து குட் நைட் பண்ணதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தில் நான் என்ன மாதிரி கதைகள் சொல்லணுன்ற ஒரு அக்கறை இருக்குது. அதுதான் லவ் திரைப்படம். என்ன மாதிரி கதைகளை நான் ஜெயிச்சா நான் என்ன மாதிரி கதைகளை சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு படத்தை எடுத்து இதை வெறும் கரியராக பார்க்காம பிஸ்னஸாக பார்க்காம ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு எடுத்து பண்ணுற படங்கள் வந்து ரொம்ப நன்றி ஐயா. உங்கள் வெற்றி வந்து எங்கள் எல்லாரோட வெற்றி மாதிரியும் இன்னும் இது மட்டும் கிடையாது, இன்னும் பல மேடைகள் இன்னும் மென்மேலும் வளரணுன்ற ஆசை. அண்ட் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இவ்வளோ ஸ்வீட்டான ஆள் இருக்க முடியாது, அண்ட் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஆள் இருக்க முடியாது, இவ்வளோ நாலேஜ் ஷேரிங்கும் இருக்குது. ஸோ ஒரு 2 நிமிஷம் பிரேக் கிடச்சா போதும், அவ்வளோ நாலேஜ் ஷேர் பண்ணுவார். போரே அடிக்காது அவர் கூட. அது வந்து நம்ம சேனல் மாற்றிட்டே இருக்கலாம், ஜாலியாக பேசுவார், இப்படி பேசினா அப்படி பேசுவார். அழுகிற சீன் இருக்கும், டப்புன்னு பார்த்தா இங்கே வந்து கலாய்ச்சிட்டு இருப்பார், டப்புன்னு பார்த்தா வந்து போயிட்டு அழுதுட்டு இருப்பார். அது வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான பர்சன். அவர் ஹார்ட் அண்ட் சோலை கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. கண்டிப்பாக அதை டீசரில் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பீங்க. படம் வரும்போது நீங்கள் இன்னும் நேராக பார்ப்பீங்க. அண்ட் கௌரி பிரியா அவர்கள் வந்து லாலா குண்டா பொம்மைகள் படத்தில் பார்த்துருக்கேன். அந்த வெப் சீரிஸ் மாடலில் வரும் இல்லையா, அதில் பார்த்துருக்கேன். பார்த்தப்போ வந்து யார் இந்த பொண்ணு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஓகே இது ஒன்று மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தெலுங்கில் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நீங்கள் பண்ண மேட் படம் பார்த்தேன்,
ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். நம்ம ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக அவங்க கூட லவரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நேர்லேயே பார்த்தேன். ஸோ ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரோல்ஸ் வந்து இந்த கதாநாயகனுக்கு இணையாக கதாநாயகிகளுக்கு எழுதப்படுற ரோல்ஸ் வந்து இதுக்கு ஒரு முகம் தேவை, இதுக்கு ஒரு ஆக்டர் தேவை, இது அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா வியாஸ் வந்து இந்நேரத்துக்கு டீமில் இருக்கிற எல்லாருக்கும் பொண்ணு தேட ஆரம்பித்தா ஆளுக்கு ஒரு 5 பொண்ணு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து அலசி 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 தேடி கண்டுபிடிச்சது கௌரி பிரியா. அது வந்து என்ன சொல்கிறதுன்னா கனக்கச்சிதமாக இந்த ரோலுக்கு வந்து பொருந்தது வந்து நான் கௌரி பிரியா தான் சொல்லுவேன். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த தமிழ் அவங்களே டப்பிங் பேசியிருக்காங்க, அந்த லைன்ஸ் அவங்களே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரோலை புரிஞ்சு ஏற்று நடிக்கிறதுக்கு அகெயின் ஒரு 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 தெளிவு வேணும். இந்த ரோலை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அண்ட் இதை புரியறதுக்கு லைஃப் புரிஞ்சிருக்கணும். அது அவங்களுக்கு வந்துருக்கு. தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ணுங்க, பெரிய இடத்துல அவங்களை பார்க்கணும். 3வது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது. ஹரிணியும் வந்து இது வரைக்கும் 3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். 3த்துலேயுமே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ். இந்த ப்ராஜெக்டில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ ஃபன் டு ஒர்க் வித். ரொம்ப நல்ல எனர்ஜி, டவுனே ஆக மாட்டாங்க, இப்படி இருப்பாங்க, யோ லெட்ஸ் கோ அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நிக்கிலாவை வந்து இந்த கேரக்டருக்கு காஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து இப்போ என்ன விஷயம்னா, நிக்கிலாவோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ரம்யா. நிக்கிலாவை ரம்யாவுக்கு காஸ்ட் பண்ணாங்களா இல்லை ரம்யாவை நிக்கிலாவுக்கு காஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியாது. கட்டு சொன்னாங்கன்னா எங்களுக்கு புரியவே புரியாது. இவங்க வந்து இப்படி தான் இருக்காங்களா இல்லை இது கேரக்டராக வாழ்ந்துட்டு இருக்காங்களான்றதே புரியாது. நிறைய நேரம் எங்களுக்கே கன்ஃபியூஷன் நடக்கும். அந்த லெவலுக்கு வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரேன். கீதா கைலாஷ் மேம், மேம். ஸோ நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஏதாவது மெத்தட் இருக்கா, ஏதாவது தியேட்டர் குரூப்பில் இருந்திருக்கீங்களான்னா ஒன்றுமே இல்லைன்றாங்க. ஸோ அவ்வளோ ஒரு நேச்சுரல் ஃப்ளேர் இருக்கிற ஒரு பர்ஃபார்மர். தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் கண்ணாரவி அஃப்கோர்ஸ் என் வீட்டில் எல்லாருமே அவருக்கு முதல் ஃபேன். அப்புறம் தான் அன்றைக்கி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு இவர் வந்தார், நவருன்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர்கிட்ட ஒரு அபிமானம் இருக்குது எல்லாருக்குமே. அஃப்கோர்ஸ் ஹரிணி, நிக்கிலா, எவ்ரிபடி, ஹரீஷ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி. ஸ்ரேயாஸ், இந்த கொஞ்சம் நைட்டு மிக்சிங்லாம் போயிட்டு கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கேன், அதனால் ஏதாவது வளர்னா மன்னிச்சிருங்க. என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமாக 2 பேர்னால தான் இந்த படம் நடந்தது. 2 பில்லர்ஸ்ன்னு சொல்லுவேன். அவங்க 2 பேரை பற்றி மெயினாக பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மணிகண்டன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு 2019 நான் இந்த ஸ்கிரிப்ட், அதாவது அவர் எனக்கு யாருன்னே தெரியாது அந்த சமயத்தில். யார்கிட்டையோ நம்பர் வாங்கி நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பேசுகிறேன், என்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னா, வாங்க கிளம்பி வாங்க, சாயங்காலம் இந்த ஃபோரம் வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. என்ன ஒரு இப்போ வாங்கன்ட்டாரு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கிளம்பி போனேன். போயிட்டு ஈவினிங் மீட் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே எனக்கு பயங்கர கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. அண்டு எப்படி சொல்கிறது, நம்ம ரொம்ப பழகி நம்ம தாட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஷேர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கள்ல, அவங்க கூட பேசுகிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு கான்வர்சேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட்டு கொடுத்துருந்தேன். எனக்கு என்ன நரேட் பண்ண வராது, நான் ரொம்ப பேடாக நரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட்டு கொடுத்துட்டேன். ஸ்கிரிப்ட்டு அன்னைக்கு நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணி பயங்கர எக்ஸைட்டடாக பேசி ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன விஷயங்களை வந்து பயங்கர அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. அண்டு எனக்குமே ஸ்கிரிப்ட் எழுதி முடித்ததுக்கப்புறம் வந்த முதல் முகம் அவரை தான் நான் அப்ரோச் பண்ணேன். அவரை வச்சு இன்றைக்கி இந்த படமும் நடந்து பிக் ஸ்க்ரீனுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அது ரொம்ப லக்கியாகவும் ஃபீல் பண்ணுறேன். போதும் அதில் இருக்கிற சிக்கல்கள், அதில் இருக்கிற சேலஞ்சஸ்ஸு, இதெல்லாம் என்ன, இது ரியாலிட்டி என்னவா இருக்குது, இது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு யுவராஜ் கூட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய லேர்னிங்காக டைம் 11:30 டெட்லைன். நான் கூடுமான வரைக்கும் சீக்கிரமாக முடிச்சிடறேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா, பத்திரிகையாளர்கள், இணையதள ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல எல்லா ஸ்டேஜ் ஸ்பீச்லையுமே எல்லோரும் எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது.
சந்தோஷம் எதுக்காகுதுன்னா இந்த படத்தை பண்ணதுக்காக, நிம்மதி எதுக்காகுன்னா நாங்கள் நினச்ச மாதிரியே அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்காக. அண்ட் ஆல்சோ இந்த படம் என்ன சொல்கிறது, 11:30 முடியுமா இருக்குல்ல, கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். எக்கச்சக்க ஃபேக்டர்ஸ் இந்த படத்துக்குள்ளே நாங்கள் லைக் கண்டினியூஸாக சொல்லணும்னா எக்கச்சக்கமாக சொல்கிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. பட் நான் கூடுமான வரைக்கும் கோர்வையாக சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2019 பிரபு சொன்ன மாதிரி தான் 2019 இந்த கதையை எனக்கு சொல்லும்போது நான் பிரபுட்ட சொன்னது வந்து, பிரபு என்னை வச்சு நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நான் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன். என்னை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வேறு யாராவது வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஏன் வந்து அது வந்து வேறு ஏதோ இதுவான காரணமாக இல்லை. இந்த படம் நான் இல்லைனாலுமே இந்த படம் எப்படியாவது வந்துடணும், இது வந்து கண்டிப்பாக ஒரு கம்பெனிங்காக சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை அப்படிங்கிறது வந்து நான் இவர்கிட்ட சொல்லும் போதேமே சொன்னேன். இது இஃப் இன் கேஸ் இது வந்து உங்களுக்கு நாங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து கோகர்னாவில் ஷூட் பண்ண போகிறதுனால இது பெரிய பட்ஜெட்டாக இருக்கும். நான் குட் நைட் அப்போ ரிலீஸ் கூட ஆகலை. அப்போ நான் இவர்கிட்ட நான் கதை சொல்லும் போதே சொன்னேன், தலைவர் வேறு யாராவது கூட வச்சு எடுங்க, இந்த படத்தை மட்டும் எடுத்துருங்க, ரொம்ப முக்கியமான கதைன்னு சொன்னேன் அன்றைக்கி. முதல்ல 2 பேருக்கு நான் இந்த படத்தை முதல்ல நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு பிரபுராமுக்கு, ஏன்னா இந்த படம் என்னை வச்சு எடுத்ததை விடவும் இந்த படத்தை எடுத்ததுக்காகவே நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இரண்டாவது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் சாருக்கும் சரி, யுவராஜ் சாருக்கும் சரி. ஏன்னா இந்த இப்படியான ஒரு கதையில் நாங்கள் வந்து எந்த கிமிக்ஸோ வேறு எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ ஜாஸ்தி அதை வந்து ஸ்டோரிக்குள்ளே பிளெண்ட் ஆகாமல் இது படம் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட எந்த மேல்பூச்சிகள் இல்லாமல் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு கதையை எடுத்துகிட்டு போகும்போது அதை எந்த வகையாக மறுக்காமல், ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் பிரபுவும் வந்து சில இடங்களில் வந்து இந்த கதையை இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு பைக்கில் சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க நிறைய பேருக்கு தயக்கங்கள் இருந்தது. அது அவங்களோட, நான் அது தவறுன்னு சொல்ல, பட் ஆனால் இவங்க அதுக்கான தைரியம் இருந்தது. நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது, அந்த தைரியத்துக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு உள்ள வந்த நடிகர்களை பற்றி சொல்கிறேன். அது கௌரியாக இருக்கட்டும், கண்ணாவாக இருக்கட்டும், நிக்கிலா, ஹரீஷ், ஹரிணி, அருணாச்சலம், பிண்டு, யாராக இருக்கட்டும், இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, ஆசிவ் அவங்க படம் ஹிட்டுன்றத முதல் நாள் ஷூட்டிங்லேருந்து ஏதோ ஒரு ஹிட் படத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோன்ற வைபை வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருந்தாங்க. ஒரு கேள்வி இல்லை, ஒரு டவுட்டு கிடையாது. இந்த படம் வந்து சரியாக இருக்குமா, ஹிட்டு அப்படிங்கிறத விட ரொம்ப நம்ம நல்ல படத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற வைபை வந்து கண்டினியூஸாக வந்து எமிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல, அந்த படம் அந்த சினர்ஜி வந்து ரொம்ப சூப்பராக கிரியேட் ஆகி இந்த நல்ல படமாக வந்திருக்கு. முதல்ல அதனால் எல்லா நடிகர்களுக்கும் பர்டிகுலராக ஒருத்தருக்குமே ஒவ்வொரு என்ன சொல்றது பெரிய பெரிய பேகேஜ். கௌரி பற்றி நான் 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். நான் கூடுமான வரைக்கும் நான் கௌரி அதை பற்றி சொல்ல வேண்டாமா அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்து, பட் சின்ஸ் அவங்க பேசுறதுனால நான் அது பேசலாம்னு நினைக்கிறேன். அவங்க பட்ட கஷ்டம் இந்த படத்துக்கு மென்டலி ஆர் ஃபிசிக்கலி ரொம்ப 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 டஃப். பிகாஸ் ஃப்ரம் த கண்டிஷன்ஸ் அவங்க இருந்த அந்த சமயத்தில் அவங்க இருந்த கண்டிஷன்ஸுக்கு அவங்க அது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது எவ்வளோ மனோபலம் இருந்ததுங்கிறத நினச்சி பார்க்கவே எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. கௌரி, நாங்கள் உண்மையாலுமே நாங்கள் இது சொன்ன மாதிரி தான், வி ஆர் ரியலி ரியலி ப்ரவுட் தட் நீங்கள் வந்து உங்களை நினச்சி நாங்கள் உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்கள் எவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்து இந்த படத்தை பண்ணீங்கிறது. அண்டு கண்ணா பற்றி நான் 2-3 விஷயம் சொல்கிறோம். ஏன்னா சின்ஸ் அவர் ஒரு லீடாக பண்ணுறாரு, அவருக்கான தனியான படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த படத்தில் ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்குது. அவருக்கு வந்து வேற ஒரு சின்ன இன்செக்யூரிட்டியோ இல்லை ஒரு சின்ன ஆட்டிடியூடோ அவர் த்ரோ பண்ணியிருந்தா இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு இடத்துல கூட ஒரு முகசுளிப்போ இல்லை ஒரு எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் 40 நாள் வந்திருக்கேன், ஒரு நாள் கூட இது ஏன் அப்படியோ அது ஏன் அப்படியோ ஒரு சின்ன என்ன சொல்கிறது ஒரு கெஸ்டரில் கூட அதை ஒரு காமிச்சது கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. நான் நிஜமாலுமே சொல்கிறேன், இது கண்ணாவினுடைய உயரம் வந்து அஸ் அன் ஆக்டராக சொல்கிறேன், அஸ் அ பர்சனாக சொல்கிறேன், இன்னும் எங்கேயோ இருக்க போது அதை நான் வந்து நான் பார்ப்பேங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது. அண்ட் ஹரிணி அண்ட் நிக்கிலா, ஹரிஷ், இவங்க எல்லாருமே சாரி நான் 3 பேரும் இதுவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு காமன் கேரக்டர் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், யார்கிட்டையும் எந்த செகண்ட் தாட்ஸும் கிடையாது. நம்ம இது ஏதோ ஒரு ரிக்ரெட்னால தேவையில்லாமல் அந்த படத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரியான எந்த என்ன சொல்கிறது செகண்ட் தாட்ஸையும் அவங்க கொடுத்ததில்லை.
அது வந்து கூடுமான வரைக்கும் எங்களை வந்து படம் வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் இன்னும் சரியாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குது. தேங்க்யூ கைஸ். இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் டீம் பற்றி டக்குன்னு ஏன் சீக்கிரமாக என்னால் சொல்ல முடியும்னா, ஏன் என்னால் சீக்கிரமாக பேச முடியும்னா, அதில் அந்த டெக்னிக்கல் டீமில் யாருமே பேச மாட்டாங்க. ஸ்ரேயாஸ் பேசவே மாட்டார். ரெண்டாவது ராஜ்கமல் அவனால் பேசி இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்காவது தேங்க்ஸ்ன்னு சொன்னப்போ அதனால் பேசி பார்த்தே கிடையாது. ரெண்டாவது பரத் வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே செட்டில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு லைப்ரரி மாதிரி தான் இருக்கும் எங்கள் செட்டு. அமைதியாக பொதுவாக நாங்கள் இதுக்கு முன்னாடி சினிமா செட்லாம் வந்து நிறைய கூச்சலும் குழப்பமாக நிறைய கெட்ட வார்த்தைகளோட அந்த மாதிரியான இடங்களில் நான் நிறைய இடங்களில் வேலை செஞ்சுருக்கேன். இந்த இடம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. யாருமே பேச மாட்டாங்க. பட் ஆனால் ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, பேசாமல் வேலை ரொம்ப கிளியராக நடந்துகிட்டது. எவ்ரிதிங் வாஸ் சார்ட்டட். நான் ஸ்ரேயாஸோடைய எல்லா ஒர்க்குமே சொல்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன் படம் பார்த்துட்டு. அவர் என்ன சொல்கிறது, கூடுமான வரைக்கும் அவர் பெர்ஃபார்மன்ஸஸை கேப்சர் பண்ணணுங்கிற இடத்துல மட்டும்தான் இருந்தாரே தவிர்த்து, இந்த இடத்துல லைட் நல்லா இருக்குது, இந்த இடத்துல அவருடைய பர்டிகுலராக தன்னோட சினிமோட்டோகிராஃபி வந்து ஸ்கிரிப்டை அது பெர்ஃபார்மன்ஸஸை ஓவர் ஷேடோ பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்கிரிப்டோடைய ரொம்ப இதோடைய ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஷேர்ஸ். அப்புறம் பரத் வந்து எங்களுக்கு 2வது அசோசியேஷன் குட் நைட் பண்ணியிருந்தாரு. பரத் வந்து எப்படின்னா ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனுக்கு வந்துடுவார், கடைசியாக ஃபைனல் மிக்ஸு மியூசிக்கு எல்லா வேலையிலும் இருக்கார் பரத். கிட்டத்தட்ட பரத் வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. தேங்க்யூ பரத், ரொம்ப நன்றி. அப்புறம் ராஜ்கமல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அதனால் பேசவே மாட்டாப்புல. பட் ஆனால் நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது தெரியும், இந்த படத்தில் இருக்கிற எந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டும் செட்டோ இல்லை இது கிரியேட்டட்னோ தெரியாத அளவுக்கு ரொம்ப அழகாக விஷுவல்ஸோட பிளெண்ட் பண்ண வச்சுருக்காரு. தேங்க்யூ ராஜ்கமல். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், நான் ரொம்ப முக்கியமாக அவங்கள பற்றி சொல்லணும். ஏன்னா சின்ஸ் அவங்க இல்லைன்னா எங்களால் வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ இன்ட்ரிகேட்டான ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸை வச்சு கூட இவ்வளோ பெரிய ட்ராமா கிரியேட் பண்ண முடியுங்கிறத அவங்க வெறும் டெக்ஸ்ட்டாக படித்து நம்பலைன்னா இது எங்களால் ஃபில்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ மகேஷா சாருக்கும் சரி, யுவா சாருக்கும் சரி. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் டீம், அவங்க நாங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட்டை தவிர. அதனால வந்து உண்மையாகவே அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் எனக்கு என்னென்னா சீஃப் டெக்னீஷியன்ஸை சொல்லிட்டதுனால நான் அவங்களுடைய அசிஸ்டன்ஸை சொல்லலைங்கிறதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. உண்மையாகவே ஏற்கனவே எங்களுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் பேசிட்டாங்கங்கிறதுனால சொல்லாமல் நேரம் கருதியும் சொல்லாமல் இருக்கேன். பட் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் சரி, அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ் டீமும் சரி, ஆர்டிஸ்டன்ஸும் சரி, இந்த படத்தில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப டெரிஃபிக்கான கான்ட்ரிபியூஷன். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண கண்டிஷன்ஸ்லாம் ஒரு நாள் மழை, ஒரு நாள் செம்ம வெயில், ஒரு நாள் பனி, இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆக வேண்டியிருந்தது. அவங்க இல்லைன்னா இந்த படம் எங்களால் சத்தியமாக பண்ணியிருந்தாரு. தேங்க்யூடா, ரொம்ப நன்றி. முக்கியமாக சுகன் உங்களுக்கு இந்த வரேன். அப்புறம் சக்திவேலன் சார் பற்றி சொல்லணும். அப்புறம் லவர் 3வது படம். எனக்கு ஒரே காமன் திங் என்னென்னா 3 படத்துலேயும் ஃபண்டாஸ்டிக் ஆல்பமாகவே ஹிட்டு. எல்லாமே 5 சாங் எல்லாமே ஹிட்டு. அதில் வந்து நான் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். யாரோ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு ஆக்டர் கம்போசர் டுவோ வந்து இங்கே இருக்குன்னு. தலைவா 3 படத்தோடு நிறுத்திடாதீங்க, வாங்க அடுத்து வேலை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஷானோட சப்போர்ட் வந்து கண்டினியூஸாக இருந்து, நாட் ஜஸ்ட் மியூசிக்கலாக அவர் நல்ல மியூசிக் கொடுக்குறாருன்றது மட்டும் இல்லை, நான் எந்த படம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வந்து ஷான் சார்ட்டு வந்துடும். நான் ராத்திரி கரெக்டாக 12:30 மணிக்கு அடிச்சுருவாரு, தலைவா படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் தலைவா. அப்புறம் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு நான் வந்து ரொம்ப நன்றி. நான் எப்போவுமே ஆடியோ லான்ச்சஸில் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பேன். அதை நான் கூடுமான வரைக்கும் இந்த படத்துலையும் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.